நீ வெளிநாட்டில் 15-20 லட்சம் ரூபாவில் வெளிநாட்டில் போய் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ரேங்கிங் நல்ல காலேஜில் போனீங்கன்னா உங்கள் லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்தியா, அதாவது வெளிநாட்டில் இருக்க இந்தியன்ஸ்லேருந்து இந்தியாவுக்கு வர அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 129 பில்லியன்ஸ். ஏன்னா எக்கானமி க்ரோ ஆகும்னா மேன் பவர் வேணும். ஆமாம். ஸோ அது எந்த நாடு கொடுக்கலாம்னா 2 கண்ட்ரி தான். ஒன்று இந்தியா, இன்னொன்று சைனா. ஹார்வர்டில் நீங்கள் படிக்கணும்னா ஓகே, நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, உங்களோட இன்கம் 200K USD, அதாவது 1.7 crores. நாங்கள் உங்களோட எஜுகேஷன், ஸ்டே எல்லாமே ஃப்ரீயாக தரோம் அப்படிங்கிறாங்க. பெட்டர் சாய்ஸ் என்னென்ன கண்ட்ரிஸ்? அயர்லாந்து இஸ் எமர்ஜிங் as a good destination. ஓகே. ஃப்ரான்ஸ், ஓகே, ஜெர்மனி, ஓகே, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஒரு 4-5 இயர்ஸில் PR வாங்கிடலாம். கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. ஐ மீன் 12th முடிச்சு நான் என் பையனையும் பொண்ணையும் கவர்மெண்ட் காலேஜஸில் நான் சேர்க்க போனேன். இது இந்த விஷயம் எப்படின்னா, இல்லை ப்ரைவேட் காலேஜில் படித்தாதான் நம்மளுக்கு கேம்பஸ் வரும். ஸோ அவங்களுடைய கேரியர் நல்லா இருக்கும். கவர்மெண்ட்டே நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அப்பா அம்மாலாம் கூலி வேலை தான் பண்ணுறாங்க, எங்களால் பண்ண முடியல, பையன் நல்ல மார்க்குன்னா நிறைய NGOஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகே. இதுமாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் இது மாதிரியான விஷயங்கள் இதில் இதுலேயே நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது. ஆமாம். ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் யாருமே உங்கள்கிட்டேருந்து காசு வாங்க மாட்டாங்க. யாராவது வந்து நீங்கள் இவ்வளோ பே பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ பே பண்ண போகிறோம் அப்படின்னா அது ஸ்கேம். படித்து முடிச்சோடனே OPTன்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டெம் ரிலேட்டட் கோர்ஸ் படிச்சிங்கன்னா 3 இயர்ஸ் அதுக்கப்புறம் அங்கே தங்கலாம். நீங்கள் அந்த 3 இயர்ஸ் தங்குற இடத்துல தான் நீங்கள் வேலை வாங்க முடியும். வேலை வாங்கினா தான் அதுலேருந்து H1Bக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த 3 இயர்ஸே இல்லை அப்படின்னா OPTயே இருக்குமா இல்லையா? அதாவது ரேங்கிங் நல்ல காலேஜில் போனீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ரேங்கிங் நல்ல காலேஜில் போனீங்கன்னா உங்கள் லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்க, பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பான், அவனும் ஒரு கம்ப்யூட்டராக இருப்பான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியராக இருப்பான், அவனும் ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் இருப்பான். ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு, ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் தான் படித்தா தான் சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே போக முடியும்னு இல்லை. ஓகே, நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சுட்டு ஸ்கில் வளர்ச்சிக்கிட்டாலும் நாளைக்கு ஒரு IT கம்பெனியில் வேலைக்கு போகலாம். ஓகே ஓகே. அப்படி தான் இன்றைக்கி நிலைமை வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நான் UG முடிச்சிட்டேன். ஓகே, கிராஸ் டிகிரி பண்ணலாமா? வேல்யூவா? மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், லாஜிஸ்டிக் போகலாமா? இல்லை வந்து நான் வந்து ECE படிச்சிருக்கேன், AI போகலாமா? ஓகே. இல்லை சார் நான் சிவில் படிச்சிருக்கேன், வேற என்ன பண்ணலாம்? கட்டாயம் பண்ணலாம். கிராஸ் டிகிரி ஒன்றும் தப்பு கிடையாது. கிராஸ் டிகிரி வேல்யூவா சார்? வேல்யூ தான், ஒன்றுமே தப்பு இல்லை. நீங்கள் மாஸ்டர்ஸில் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் இன்னைக்கு முக்கியம் ஆக்சுவலாக. ஓகே. நீ வெளிநாட்டில் 15-20 லட்சம் ரூபாவில் வெளிநாட்டில் போய் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சார். அப்படின்னா கண்ட்ரி நல்லா இருக்காதா, யூனிவர்சிட்டி நல்லா இருக்காதா அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு நீங்கள் அயர்லாந்து எடுத்துக்கோங்க, ஓகே, ஃப்ரான்ஸ் எடுத்துக்கோங்க, நியூசிலாந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துலேயுமே 1 இயர் தான் மாஸ்டர். கனடாலையும் பார்த்தீங்கன்னா 1 இயரில் மாஸ்டர்ஸ் முடிக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு 15 லட்சத்துலேருந்து 25 லட்சம் ரூபாய்க்குள்ள நீங்கள் மாஸ்டர்ஸ் முடிக்கலாம். சார் அவ்வளோதான் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் இன்றைக்கி செலவு. சார் என்னால் அந்த 15-20 லட்சம் என்னால் கையிலேருந்து போட முடியாது, பேங்க் லோன் வாங்கிக்கலாம். சார் பேங்க்கில் கொலாட்ரல் கேட்பாங்களே, செக்யூரிட்டியே இல்லாமல் லோன் தரத்துக்கு பேங்க்கில் ரெடியாக இருக்காங்க. ஓகே, கொலாட்ரல் ஃபீ செக்யூரிட்டி இல்லாமல் லோன் தரத்துக்கு பேங்க்கில் ரெடியாக இருக்காங்க. இந்தியா, அதாவது வெளிநாட்டில் இருக்க இந்தியன்ஸ்லேருந்து இந்தியாவுக்கு வர அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 129 பில்லியன்ஸ் USD. ஆக்சுவலாக எந்த கண்ட்ரியுமே 100 பில்லியன் மார்க்கை கிராஸ் பண்ணல. லாஸ்ட் 3 இயர்ஸா பாத்தீங்கன்னா இந்தியாவோட கிராஸ் ஆகுது. இப்படின்னா என்ன சொல்லுவாங்க சார், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் வந்து கல்ஃப்லேருந்து வர மணி, இதெல்லாம் 3 இயர்ஸ் முன்னாடி. 3 இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்ஃப்லேருந்து வர மணி தான் அதிகம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. யூஎஸ்லேருந்து வர அமௌண்ட் அதிகமாகிடுச்சு ஆக்சுவலாக. அப்படின்னா என்ன, இங்கேருந்து யூஎஸ்க்கு யார் போகிறாங்க, நிறைய சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்க, அங்கே போய் மாஸ்டர்ஸ் பண்ணி அங்கேயே வேலை பண்ணுறவங்க, ஆர் இங்கேருந்து வேலைக்காக அங்கே போகிறவங்க, அது மாதிரி இருக்கவங்க. ஸோ அங்கேருந்து வர அமௌண்ட்டு அதிகமாகிடுச்சு. சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாப்புலேஷன், அதாவது வந்து பாப்புலேஷன் க்ரோத் வந்து 2.1 இருந்தாதான் பாப்புலேஷன் க்ரோ ஆகும். அவங்களோடதெல்லாம் if I'm not wrong 0.9 1.2 ஏதோ சம்திங் அரௌண்ட் தட் தான். ஓகே. ஸோ அப்படின்னா என்னன்னா அவங்க பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கனடா எடுத்தீங்கன்னாலும் பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகுது, ஜப்பான் எடுத்தீங்கன்னாலும் பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகுது. என்னன்னா இமிகிரண்ட், அதாவது வெளிநாட்டு ஆளுகளை வச்சுட்டு பாப்புலேஷனை ஏத்துறாங்க.
ஓகே. ஸோ இந்தியா இஸ் கோயிங் டு பி த மேன் பவர் சப்ளையர் ஃபார் த வேர்ல்டு பை 2030. ஓகே. ஸோ எந்த நாட்டிலையும் மேன் பவர் வேணும்னா, ஏன்னா எக்கானமி க்ரோ ஆகணும்னா மேன் பவர் வேணும். ஆமா. ஸோ அது எந்த நாடு கொடுக்கலாம்னா 2 கண்ட்ரி தான். ஒன்னு இந்தியா, இன்னொன்னு சைனா. ஆமா. சைனாவோட பாப்புலேஷனும் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே. ஓகே, அப்படி இன்னொன்னு வந்து நிறைய கண்ட்ரி சைனாவோட பாப்புலேஷன் வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ அப்படின்னா இந்தியா இஸ் கோயிங் டு ரூல் த கண்ட்ரி ஆன் சப்ளைங் மேன் பவர். ஸோ ஸ்கில்டு மேன் பவர் பார்த்தீங்க இந்தியாவிலேருந்து தான் வெளிநாட்டுக்கு போகுது பை 2030. இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப் கொடுத்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா பல பேருடைய ஒரு ட்ரீம் யூனிவர்சிட்டியாக தான் அந்த யூனிவர்சிட்டியை பார்க்க ஹார்வர்ட். ஆமாம். கவர்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 20-25 பில்லியன் வந்து கொடுக்குது. ஓகே, நீங்க எந்த கண்ட்ரிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கிறீங்க? நீங்க சொல்றீங்க ஸ்காலர்ஷிப்ல 80 to 85% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹார்வர்ட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறாங்க. அதாவது வந்து ஹார்வர்ட்ல நீங்க படிக்கணும்னா ஓகே, நீங்க அவுட்ஸ்டாண்டிங்கா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, உங்களோட இன்கம் 200K USD, அதாவது 1.7 crores. ஓகே. சம்பளத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 1.7 crores கீழே இருந்ததுன்னா நாங்க உங்களோட எஜுகேஷன் ஸ்டே எல்லாமே ஃப்ரீயா தரோம் அப்படிங்கிறாங்க. ஹார்வர்ட் என்ன சொல்றாங்கன்னா 85% ஆஃப் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயா தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நீ எந்தெந்த கண்ட்ரிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற? ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றாங்க எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எடுக்கிற, யூஎஸ்க்கு எகெயின்ஸ்டா இருக்க கண்ட்ரிக்கு நீ கொடுத்துட்டு இருக்கேன்னு நாங்க சொல்றோம், அது கொடுக்க கூடாது. ஓகே, அவங்களோட இது ஆக்சுவலா இவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து பொலிட்டிக்ஸுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நான் எங்களோட டாக்ஸ் அமௌண்ட்டை கொடுக்குறோம். ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்றாங்க, எங்களோட டாக்ஸ் அமௌண்ட்டை கொடுக்குறோம். ஓகே, நான் மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி டாக்ஸ் கலெக்ட் பண்ணி உனக்கு கொடுக்குறேன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது எதுக்கு கொடுக்கணும், யார் யாருக்கும் எதுக்கு கொடுக்கணும், நான் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லுவேன், அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பேன். ஸோ இதுதான் பிரச்சனை. நிறைய கண்ட்ரியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹார்வர்ட்ல படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ செலவு பண்ணி பண்ண முடியுமானா முடியாது. ஸோ ஹார்வர்ட் மாதிரி இன்ஸ்டிடியூஷனும் தேவைப்படும். ஓகே, ஸோ அதுல பொலிட்டிக்கல் இது இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கு. ஸோ அதனால எது தப்பு எது ரைட்டுன்னு சொல்ல முடியாது. இல்லை என்ன ஒரே ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஏன் பையனை யூஎஸ்க்கு அனுப்பணுமா, ஏன் பொண்ணை யூஎஸ்க்கு அனுப்பணுமா? ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சார் என்னதான் இருந்தாலும் சரி சார், 10 ரூபா கம்மியா இருந்தாலும் சேஃபா இருக்கணும். ஆமா, எனக்கு 10 ரூபா கம்மியா கூட சம்பாதிக்கணும் சார், பிரச்சனை இல்லை. நான் 10 ரூபா 300 கண்ட்ரில எக்ஸ்ட்ரா கூட கொடுக்குறேன், ஆனா என் பொண்ணு என் பையன் சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்ப நீங்க வந்து யாருமே உங்களுக்கு கேரண்டி கார்டோ வாரண்டி கார்டோ கொடுக்க முடியாது. ஓகே சார், அப்படின்னா யூஎஸ்க்கே போலையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸோட நம்பர் டிராஸ்டிக்கா கம்மியாயிடுச்சு. ஒரு நிறைய அன்சர்டனிட்டி இருக்கு, நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியல. ஓபிடி இருக்குமா இல்லையா, அதாவது வந்து படிச்சு முடிச்சோடனே ஓபிடின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஸ்டெம் ரிலேட்டட் கோர்ஸ் படிச்சீங்கன்னா 3 years அதுக்கப்புறம் அங்க தங்கலாம். நீங்க அந்த 3 years தங்குற இடத்துல தான் நீங்க வேலை வாங்க முடியும். வேலை வாங்கினாதான் அதுல இருந்து H1Bக்கு அப்ளை பண்ண முடியும். இதெல்லாம் தான் இது. ஸோ அந்த 3 years இல்லை அப்படின்னா ஓபிடியே இருக்குமா இல்லையா? ஓகே, அண்ட் இது மாதிரி நிறைய கொஸ்டின் வருது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, யூஎஸ் யூனிவர்சிட்டி தான் ஃபண்டிங்ல ஜெனரஸா கொடுப்பாங்க. ஒரு நல்ல ஸ்டூடெண்டா இருக்காங்கன்னா நிறைய ஃபண்டிங் கிடைக்குதுன்னா அது யூஎஸ்ல இது மட்டும் தான் கிடைக்கும். வேற எந்த கண்ட்ரிலுமே அந்த அளவுக்கு ஃபண்டிங் கிடைக்காது. பெட்டர் சாய்ஸ் என்னென்ன கண்ட்ரிஸ்? அயர்லாந்து இஸ் எமர்ஜிங் as a good destination. ஓகே, பிரான்ஸ், ஜெர்மனி, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இது எல்லாமே வந்து கமிங் அவுட் as a சேஃப். ஒரு 4-5 yearsல பிஆர் வாங்கிடலாம். ஓகே, இன்னைக்கு நீங்க யூஎஸ் போனீங்கன்னா கிரீன் கார்டு 15 years 20 yearsல வாங்க முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டினா இருக்கு. நிறைய பேர் H1Bலயே நிறைய 5 வருஷம் 20 வருஷம் இருக்கவங்கலாம் இருக்காங்க. ஓகே, ஸோ இதே இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா 4 to 5 years மேக்ஸிமம் ஒரு 7-8 yearsலயாவது நீங்க வாங்கிடலாம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா தெலுங்கு கம்யூனிட்டி தான் நிறைய பேர் வந்து அப்ராட்னா யூஎஸ் தான் அப்படின்றது. நம்ம கம்யூனிட்டியில, தமிழ் கம்யூனிட்டியில அதிகமா அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கனடா போறவங்க இருந்தாங்க. பொலிட்டிக்கலா லாஸ்ட் 1.5 years பொலிட்டிக்கல் சேலஞ்சினால கனடா கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஆஸ்திரேலியா நல்லா போயிட்டு இருக்கு, நியூசிலாந்து நல்லா போயிட்டு இருக்கு. அயர்லாந்து கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எமர்ஜிங் as a good destination. ஜெர்மனிலாம் எடுத்து பாத்தீங்கன்னா பப்ளிக் யூனிவர்சிட்டியில ஒரு 80-85% மார்க் இருக்குன்னா பப்ளிக் யூனிவர்சிட்டியில போய் படிச்சீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எஜுகேஷன் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, காசே கிடையாது. ஆனா என்னன்னா ஜெர்மன் நீங்க வந்து ஒரு மினிமம் ஒரு 3 levels ஆகுது
என்ன கேட்டீங்கன்னா 5 லெவல் படிச்சுட்டு போறது பெட்டர், பட் அட்லீஸ்ட் ஒரு 3 லெவலாக படிச்சுட்டு போனா பெட்டர். அதே மாதிரி தான் ஜப்பான்லயும் நிறைய கோர்ஸ் ஃப்ரீ. பட் ஆனா நீங்க ஜப்பானீஸ் தெரிஞ்சாதான் அங்க போக முடியும். புரியுது. இந்த சேலஞ்சஸ் இருக்கு சார். எனக்கு இங்கிலீஷ்ல தான் போகணும்னா அயர்லாந்து இஸ் அ டெஸ்டினேஷன், நியூசிலாந்து இஸ் அ குட் டெஸ்டினேஷன், ஆஸ்திரேலியா இஸ் அ குட் டெஸ்டினேஷன். ஓகே, ஸோ அதெல்லாம் எமர்ஜிங் அஸ் அ குட் டெஸ்டினேஷன். சார் இதெல்லாம் இல்லை சார், என்னால் செலவு பண்ண முடியும், பக்கத்துலேயே என் பையனை வச்சுக்கணும் அப்படின்னா சிங்கப்பூர் இஸ் அ குட் டெஸ்டினேஷன். ஓகே, நிறைய பேர் இங்க யூஜிக்கே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். காஸ்ட் ஆஃப் டியூஷன் ஃபீயை தவிர மாசத்துக்கு 1 லட்சம் ரூபா செலவாகும், அதை என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களாம் சிங்கப்பூர் தான் அனுப்புவாங்க. ஏன்னு கேட்டாங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இவங்க வந்து பையனை ஒரு தடவை சொல்லிடுவாங்க, இல்லை பொண்ணை வர சொல்லிடுவாங்க, இல்லைன்னா இவங்க அங்கே போயிடுவாங்க. புரியுது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. ஓகே, ஆனால் இது ஒரு நல்ல ஐ மீன் இவங்க ஃபீஸ் கட்டுறாங்க, பார்ட் டைம் பார்த்து அதை நம்ம கொஞ்சம் பேரியர் கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், அதாவது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னா அவங்களோட டியூஷன் ஃபீக்கு மட்டும் லோன் எடுத்துப்பாங்க. ஓகே, எஜுகேஷன் லோனு. அவங்களோட லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்ட் டைம் மூலமாவே மேனேஜ் பண்ணிப்பாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குல்ல சார், ஐ மீன் 12th முடிச்சு நான் என் பையனையும் பொண்ணையும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல நான் சேர்க்க போறேன். இது இந்த விஷயம் எப்படின்னா இல்லை பிரைவேட் காலேஜில் படிச்சாதான் நம்மளுக்கு கேம்பஸ் வரும், ஸோ அவங்களுடைய கேரியர் நல்லா இருக்கும். கவர்மெண்ட் காலேஜில் படிச்சா அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இந்த விஷயம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங், ஓகே, அது மாதிரி வந்து கவர்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் 26 ஏதோ கரெக்டான நம்பர் தெரியல, அரௌண்ட் தட் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஆக்சுவலாக. ஓகே, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் மாதிரி பிளேசஸ்லாம் இருக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதனால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கட்டாயம் இருக்கு. ஓகே, அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் கவர்மெண்ட்டே நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. இந்த அதாவது வந்து முதல் பட்டதாரி அது மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்க காலேஜில் போய் படிச்சீங்கன்னா அவங்களே ஃபீஸ் பே பண்றாங்க. அது மாதிரி SC/ST இருந்ததுன்னா அவங்களே ஃபீஸ் பே பண்றாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்கு. மற்ற நீங்க வேற எந்த காலேஜில் போனாலும் இந்த ஸ்கீம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் தவிர சேலைக்கணும், நீங்க வேற ஏதாவது கம்யூனிட்டியா இருக்கு, அப்பா அம்மா எல்லாம் கூலி வேலை தான் பண்றாங்க, எங்களால பண்ண முடியல, பையன் நல்ல மார்க்னா நிறைய NGOஸ்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நிறைய காலேஜஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 NGOs, அதாவது நீங்க மார்க் நல்லா வாங்கியிருக்கீங்க, அப்பா அம்மாவால படிக்க வைக்க முடியல அப்படின்னா கவர்மெண்ட்டோ ஆர் இந்த மாதிரி NGOஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி, அதாவது வந்து நான் மார்க் வாங்கியிருக்கேன், எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல, 12th படிக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு ஸ்கீமை யூஸ் பண்ணிட்டு நீங்க படிக்கலாம். ஒரு வில்லேஜ் ரொம்ப பெரிய, அதாவது ரிமோட் வில்லேஜில் இருக்கக்கூடிய பையன் படிச்சிட்டான், பட் ஆனால் அவனுக்கு இந்த விஷயங்கள்லாம் சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு பெருசாக அவனுக்கு தெரியல, அவங்க பேரண்ட்ஸுக்குமே தெரியல. அப்படிங்கும்போது நாங்கள் எப்படி எல்லாத்தையும் எங்களுக்கு தேவையானதை நாங்கள் எப்படி எங்கே போய் பார்க்கறது? இன்னைக்கு எவ்வளோ ரிமோட் வில்லேஜில் இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் இருக்கு. ஓகே, ஸோ அப்படி மூவ் பண்ணி இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று தான், நீங்கள் என்னென்னலாம் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் டான்ஸாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டான்ஸாக கொடுக்கும், நீங்க சீரியலா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சீரியலா, காசிப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா காசிப்பா, நீங்க படிக்கிற விஷயத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா படிக்கிற விஷயத்தையே கொடுக்கும். சரி, நீங்க இதை பத்தி சர்ச் பண்ணிட்டே இருக்கீங்க, ஒரு ஏ பத்தி சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏ ரிலேட்டட் கொடுக்கும். நான் வந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்கும். நீங்க யூஎஸ் பத்தி சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூஎஸ் பத்தி கொடுக்கும். இதுமே நிறைய ஸ்காலர்ஷிப் இது மாதிரியான விஷயங்கள் வருதுல, இதுலயே நிறைய ஸ்கேம்ஸ் இருக்கு. ஆமா, அதை நாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்? சின்ன விஷயம் தான், நீங்க யாராவது ஒண்ணு கொடுக்குறீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா அதோட அலுமினி என்னன்னு பாருங்க. ஓகேங்களா, அதை யார் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்கள்ட்ட செக் பண்ணுங்க. அவங்க எந்த காலேஜ் கொடுக்குறேன்னு சொல்றாங்களோ அந்த காலேஜில் செக் பண்ணிருங்க இது வேலிடா இல்லையான்ட்டு. இன்னைக்கு வந்து போனை வச்சுட்டு நீங்க எங்க வேணா ரீச் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு வெப்சைட்டே இல்லை, போனே இல்லை, அவங்க வந்து டவுட்டா இருக்கு அப்படின்னா அதுல போகாதீங்க. இன்னொன்று வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் யாருமே உங்கள்கிட்டேருந்து காசு வாங்க மாட்டாங்க. யாராவது வந்து நீங்க இவ்வளவு பே பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு இவ்வளவு பே பண்ண போறோம் அப்படின்னா அது ஸ்கேம். ஓகேங்களா, நீங்க அப்ளிகேஷனுக்கு பே பண்ணுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் 10,000 ரூபா கொடுங்க, நாங்க 1 லட்சம் ரூபா கொடுக்குறோம்னா அது ஸ்கேம். புரியுது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபுல்லா தான் கவர் பண்றாங்க. இல்ல என்ன கவர் பண்றாங்களோ அதை இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ உங்கள்ட்ட இருந்து காசை வாங்கிட்டு யாராவது பண்றேன்னு சொன்னாங்கன்னா அது ஸ்காலர்ஷிப். அது மாதிரி நிறைய ஏஜென்ட்ஸ்லாம் நான் காசை கொடு நான் உனக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. ஏஜென்ட்ஸ் இதுக்குமே ஐ மீன் சீட்டுமே வாங்கி தர அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு, அதுவுமே ரிஸ்கி தான். அதாவது கேம்பிளிங் தான், லாட்ரி மாதிரி தான். ஓகே, 10,000 பேர் வாங்கினா ஒத்தனை குழுவும், மீதி எல்லாருமே அவ்வளவுதான். 9,999 பேர் கொஸ்டின் மார்க் தான். அது மாதிரி தான்.
அந்த அந்த ஒத்தரை வச்சு நீங்க நம்பிடாதீங்க. ஓகே, ஏஜென்ட்ஸ் அண்ட் இது மாதிரியான ஸ்கேம்ஸ் இதுக்குள்ள தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை, எங்கே போய் சேர போகிறோம், நல்ல காலேஜாக இருக்குமா, ஸ்காலர்ஷிப் வருமா, ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். தயவு செஞ்சு அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா போய் நேரில் கூட பார்த்துருங்க. ஆமாம்.